ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெஸ்டீஜ் ஆட்டோ கிளீனரில் எப்படி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஃபில்டர் பேஃபில்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதையும் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கழட்டி எடுத்துக்கிறேன். அபிநயா ரமேஷுங்கிற ஒரு வியூவர் வந்துட்டு இதை கேட்டிருந்தாங்க, எப்படி இந்த ஆட்டோமேட்டிக் க்ளீனரில் லிக்விட் சோப் போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு லிக்விட் சோப்பு போட்டு க்ளீன் பண்ண போகிறதில்ல, ப்ளெயின் வாட்டர் ஊற்றி தான் க்ளீன் பண்ண போகிறோம். பிகாஸ் எனக்கு லிக்விட் சோப் போடுறது பற்றி எனக்கு எங்கேயுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ ஓவர் நைட்டு வந்து இந்த பேஃபில்ஸை நான் வந்துட்டு நார்மல் வாட்டர்லேயே நான் வந்து ஊற வச்சிடுறேன். ஸோ இது வந்துட்டு முழுக்க முழுக்க நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்றது தான். யூஸ்வலாக வந்துட்டு ஹாட் வாட்டரில் சோடா போட்டு அதை க்ளீன் பண்ணுறதா யூஸ்வலாக அதுதான் வந்து ரெக்கமெண்டட். பட் எனக்கு சோடாலாம் போடுறது ஹாட் வாட்டரில் எனக்கு சோடா இல்லை என்கிட்ட. ஸோ நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன். ஸோ நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஃபுல்லாக மிஸ்டர் மசிலில் வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சுன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இந்த பிசுக்கெல்லாம் வழண்டி வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஓவர் நைட் ஊற வைக்கும்போது ஆகிடும். ஸோ பேசிக்காக வந்துட்டு இது நார்மல் க்ளீனிங் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் அந்த பிசுக்கெல்லாம் ஒரு ரஃப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை கொஞ்சம் அழுத்துனா அதனோட பிரிசில்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இருக்க அந்த மெட்டல் மேலே போய் டச் ஆகி அதை க்ளீன் பண்ணோம். ஸோ அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே இருக்க அந்த மெட்டலை போய் டச் பண்ணி அதில் இருக்க பிசுக்கெல்லாம் வரும். ஸோ ஓரளவுக்கு ரஃப்பாக முதல்ல அந்த பிசுக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு நல்லா மிஸ்டர் மசிலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஊற விட்டுட்டு திரும்பவும் நல்லா ஸ்க்ரப் பண்ணேன்னா எல்லா பிசுக்கும் வந்துடும். ஸோ எனக்கு வந்துட்டு மிஸ்டர் மசில் மேலே ரொம்ப நம்பிக்கை. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு மிஸ்டர் மசில் ஃபேனுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இப்படி தான் பிடிக்கும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க சொன்ன மாதிரியும் பண்ணலாம். பட் அது அந்தளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இப்படி பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ அதனால நான் இப்படி பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்கள். சும்மா வெறும் ப்ரஷில் தேய்ச்சாலே பாருங்கள் பிசுக்கெல்லாம் வந்துடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த பேஃபில்ஸை க்ளீன் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மசிலை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த மெட்டலில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டு அந்த ப்ரஷில் தேய்ச்சோம்னா அழகாக க்ளீன் ஆகிடும். ஸோ இதை ஏன் நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஏன் இதை வாஷ் பண்ணணுன்னா, இது வந்துட்டு பிசுக்கு வந்துட்டு ட்ராப்பாக வந்து ஒரு கலெக்ட் ஆகி அந்த பிசுக்கு சொட்ட ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாது, சாப்பாடில் அது கொட்டி இருக்கும். அதெல்லாம் ஃபுல் ஆஃப் கார்சினோஜென்ஸ் தான் அந்த பிசுக்கில் இருக்கிறது. ஸோ அது நல்லதே இல்லை நம்ம உடம்புக்கு. அந்த பிசுக்கு மட்டும் நம்ம சாப்பாட்டில் சொட்டிடாமல் நம்ம இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த பேஃபில்ஸை க்ளீன் பண்ணியே ஆகணும். பண்ணாமல் விட்டுறாதீங்க. நம்மளுக்கே தெரியாது, நம்ம பக்கத்துலேயே தான் இருப்போம், ஆனால் அது எப்படி சொட்டுதுன்னே தெரியாது, சொட்டி இருக்கும். ஸோ அது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இது வந்து ஸோ இதை ரன்னிங் வாட்டரில் அலசி எடுத்தோம்னா ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த மெட்டலில் இருக்கிற எல்லாமே போயிடுச்சு. அப்படி வராத பிசுக்கு இருந்ததுன்னா ஒரு சின்ன குச்சி எடுத்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கனாலே எல்லாமே வழண்டி வந்துடும். பிகாஸ் நம்ம ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பிசுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு சிம்னியில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்துட்டு வாட்டர் ஊற்றி எப்படி இதை வந்து ஆன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற அந்த மோட்டரை க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது ஆக்சுவலாக உள்ளே என்ன க்ளீன் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. அது உள்ளே சுற்றி இருக்க சர்ஃபேஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது. ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கழட்டி தொட்டு பார்த்தேன் என்னென்ன க்ளீனாக இருக்குதுன்னு. சோப் லிக்விட் எனக்கு வந்துட்டு என்ன சேஃபான்னு தெரியல. எனக்கு எந்த இடத்துலையும் நான் வந்துட்டு சோப் லிக்விட் போடுறதான்னு தெரியல. நான் ப்ளெயின் வாட்டர் தான் போட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை கலெக்ட் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில் அவங்களே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ தட் அந்த தண்ணி இதில் கலெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன் டைம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 2-3 டைம்ஸ் அது வந்து க்ளீன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஒன் டைம் தண்ணி ஊற்றினா 2-3 டைம்ஸ் க்ளீன் போட்டாலும்
அது வந்து தண்ணி கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு 500 ml இந்த மாதிரி பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தண்ணி பிடிச்சி நம்ம அந்த மேலே இருக்க நாசிலில் தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த நாசிலை கழட்டிட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளீனுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த க்ளீனுன்ற அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 40 செகண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ க்ளீனாக அது தண்ணி வந்து அந்த கருப்பு கலர் அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வடிஞ்சு நிற்கும். ஸோ அதில் எவ்வளோ டர்ட் வருதுன்றதை நம்ம அதில் பார்க்கலாம். அப்புறம் அதை கழட்டி நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடணும். ஸோ தண்ணியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிடுச்சு. அது 40 செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்டீஜ் ஆட்டோ க்ளீனோட க்ளீனிங் மெத்தட், பேஃபில் க்ளீனிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.